ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜா பேசுகிறேன். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 1/2/2025 சனிக்கிழமை. ஸோ இன்னையோ என்னுடைய கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் நேற்றைய ஒரு நாள் இன்கம் பார்த்திங்கன்னா ரூ. 938, கிட்டத்தட்ட 346 கைட் காயின் என்னுடைய நேற்றைய ஒரு நாள் இன்கம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரையும் ரெஃபர் பண்ணாமல் நான் ஸ்டாக்கிங் பண்ண 1,72,914 காயினுக்கு உண்டான பர் டே ஸ்டாக்கிங் இன்கமான 0.131% ஸ்டாக்கிங் இன்கம்மாக 226 கைட் காயினும், லெவல் 1ல் எனக்கு 80 கைட் காயின் ரெஃபரல் காயினாகவும், லெவல் 2ல் 40 கைட் காயினாகவும் எனக்கு கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ மூணுத்தையும் டோட்டல் பண்ணால் 346 கைட் காயின் எனக்கு கிடச்சிருக்கு நேற்று ஒரு நாள் மட்டும். ஒரு கைட் காயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா, நான் ஸ்டாக்கிங் பண்ணுறப்ப ரூ. 1.67 இருந்துச்சு. இன்றைக்கி ரூ. 2.71. அப்போ 346 கைட் காயின் பெருக்கல் 2.71 போட்டிங்கன்னா ரூ. 938 என்னுடைய நேற்றைய ஒரு நாள் இன்கம். இது எப்படி சாத்தியமாச்சுன்னு கேட்டிங்கன்னா, கைராவோட இந்த கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளான் பார்த்திங்கன்னா, இந்த கைட் காயின் இது ஒரு தேர்ட் பார்ட்டி ஸ்டாக்கிங் பிளான் கிடையாது. கம்பெனியோட டைரக்ட் ஸ்டாக்கிங் பிளான். குறுக்க எந்தவித தேர்ட் பார்ட்டியுமே கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த கைட் காயின் பார்த்திங்கன்னா டோக்கன் கிடையாது, காயின். அதனால் புரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த கைட் காயின் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் லிஸ்டிங் ஆகி ட்ரேட் ஆகுதான்னு கேட்டால் கிடையாது. இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ் ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச், FIU ரிஜிஸ்டர் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான காயின் நேஷன் எக்ஸ்சேஞ்சிலையும் லிஸ்டிங் ஆகி ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்முடைய கைட் காயின். இது மட்டுமா சார்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லாத்தோட முக்கியமான விஷயம், EVM பேஸ்டு கிரிப்டோ கரன்சி ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற, நல்லா கேட்டுங்க, ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு EVM பேஸ்டு கிரிப்டோ கரன்சி தான் நம்மளுடைய கைட் காயின். ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச், ஓன் பிளாக் செயின் கொண்ட ஒரு கிரிப்டோ கரன்சியில் தான் நாம் ஸ்டாக்கிங் பண்ணுறோம். இதில் எவ்வளோ சார் மினிமம் ஸ்டாக்கிங் பண்ண போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, 3000 காயின்லேருந்து நீங்கள் எவ்வளோ காயினும் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சியில் தான் நம்ம ஸ்டாக்கிங் பண்ண போகிறோம். இதில் எப்படி சார் இன்கம் டெய்லியும் கிடைக்குமா, எப்போ வித்ட்ரா பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த பிளானை சூஸ் பண்ணுறீங்களோ, நான் 3 இயர்ஸ் டைமண்ட் ரெகுலர் பிளானில் சூஸ் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன். அது நேத்தோட முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி ROS இன்கம் நைட்டு 12:15 வந்துடும். மந்த்லி ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மந்த்லி எவ்வளோ கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா 4% கிடைக்கும். ஓகேங்களா? இது நேத்தோட முடிஞ்சிச்சு. ஜனவரி 31 முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் February 1 இன்னிலேருந்து, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா, அதே பிளான் உங்களுக்கு தேவை, அதாவது டெய்லி வரணும், மந்த்லி வித்ட்ரா பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். பட் ஆனால் 4%ல் பண்ண முடியாது. 3.5% உங்களுக்கு மாதம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஜென்யூனாக மந்த்லி 3% to 4.5% வரைக்கும் கொடுக்குற ஒரே ஜென்யூனான ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா, அதுவும் தமிழ்நாட்டு பேஸ்டு ஒரு கிரிப்டோ ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா நம்முடைய கைராவோட கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் மட்டுமே. ஸோ இதனுடைய ஃப்யூச்சர் சொல்லினே போகலாம், எவ்வளோனா சொல்லலாம். ஏன்னா நான் ஜாயின் பண்ணுறப்ப இதனுடைய ப்ராஜெக்ட்லாம் நான் பார்த்துட்டு தான் நான் உள்ளே வந்தேன். ஸோ VPன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ப்ளே ஸ்டோரில் லைவாக இருக்குது. அந்த VP ஆப்பில் தான் நான் 519 நாளாக நான் என்னுடைய ரீசார்ஜ், EB பில், கேஸ் பில் எல்லாமே அதில் தான் நான் பண்ணுறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, சோலார் NFT இன்னும் ஒரு 2-3 வீக்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அது லான்ச் பண்ணிட்டால் இதனோட ப்ரைஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிக்னோன்ற ஆப், கைரா பிளாக் செயின் அகாடமி.com இந்தமாரி ப்ராஜெக்ட் எல்லாமே பயன்படுத்துறதுக்கு ஃபீஸாக பார்த்தீங்கன்னா கைட் காயினை பே பண்ணி தான் பயன்படுத்த முடியும். ஸோ அப்போ என்னுடைய ப்ராஜெக்ட்லாம் ஏன் வருதுன்னு கேட்குறீங்கன்னா, கைட் காயினோட ப்ரைஸை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, டிமாண்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லா சர்வீஸுமே நீங்கள் பயன்படுத்தணும்னா கைட் காயின் தேவை. ரீசார்ஜ் பண்ணணுமா, கைட் காயின் தேவை. EB பில் பே பண்ணணுமா,
கைட் காயின் தேவை. அப்போ ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் இதனுடைய தேவை வந்து இன்க்ரீஸ் ஆகினே போகும். அப்போ தேவை இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா டிமாண்ட் க்ரியேட் ஆகும். டிமாண்ட் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்தமாரி ப்ராஜெக்ட் பேஸ்டு ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் இந்தமாரி கிடைக்கிற லோ ப்ரைஸில் கிடைக்கிற இந்த டைமை மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டைம். 2 ஒரு ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் ஓன் பேக்ஸில் ரன் ஒரு காயினில் ₹2.71 ஒரு கம்மியான ப்ரைஸ். இது வந்து அடுத்தடுத்த டார்கெட்டான 3, 5, 10 சொல்லிட்டு அடுத்தடுத்த டார்கெட்டுக்கு போக போகுது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணுங்கள். மினிமம் 3000 காயின்லாவது ஸ்டாக்கிங் பண்ணுங்கள். ஏன்னா நாளைக்கு வந்து கிரிப்டோவில் மிகப்பெரிய ப்ராஃபிட் இருக்குது எல்லோருக்குமே. அதில் யாரெல்லாம் கிரிப்டோ ஃபீல்டில் ட்ராவல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இந்த கைராவோட கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணுன்னா ஸோ கீழே வந்து ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு சொல்லி 2 வீடியோ லிங்க் கொடுத்துக்கிறேன். எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், எப்படி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும். ஸ்டெப் 2ல் பார்த்தீங்கன்னா எப்படி காயினை வாங்கி எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பிளானை சூஸ் பண்ணி எப்படி ஸ்டாக்கிங் பண்ணுறது உட்பட ஸ்டெப் 2ஆகவும் தெளிவாக கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு அதையும் மீறி என்ன டவுட் இருந்துச்சுன்னா என்னுடைய நம்பர் 9025465375 இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த டவுட் சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ இதில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ என்னுடைய கைட் காயின் ஸ்டாக்கிங் சைன் அப் ரெஃபர் லிங்க் நான் கீழே கொடுத்துருப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், மெயில் ஐடி, அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி தான் பேஜ் வரும். இதில் உங்கள் நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, ரிப்பீட் பாஸ்வேர்டு இடத்துல கேப்ஸ் லெட்ரு, ஸ்மால் லெட்ரு, ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர் இதெல்லாம் கலந்த மாரி மினிமம் 8 லெட்டர்ஸ்க்கு மேலே போடுங்க. ஓகேங்களா? ஸோ அதை போட்டுட்டு கீழே டிக் மார்க் கொடுத்து க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். மெயில் ஏதாவது கன்ஃபர்மேஷன் மெயில் வந்தால் கன்ஃபார்ம் பண்ணி அப்லோடு பண்ணுங்கள். நீங்கள் தான் இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணுறதுக்காக வரும். சப்போஸ் வரலைன்னா விட்டுருங்க. இது ஃபஸ்ட்டு. செகண்டு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு போய்டுங்க. ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு KAIT இந்த மேலே இருக்கிற மாரி கைட் ஸ்டாக்கிங் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா லாகின் கொடுங்க. ஓகேங்களா? லாகின் கொடுக்குறப்ப நீங்கள் சைன்அப் பண்ணுற அந்த ஃபார்மில் என்ன மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டு வரும். அதுக்கப்புறம் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? அது எப்படின்றது தான் நான் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ல் சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். அந்த ஸ்டெப் 1 வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்புறமா தான் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதில் காயின் தேவை, நான் ஸ்டாக்கிங் பண்ண போகிறேன் சார், எனக்கு காயின் தேவைன்னா 2 மெத்தடில் நீங்கள் காயின் வாங்கிக்கலாம். நீங்கள் எனக்கு பேமெண்ட் அனுப்பிச்சிங்கன்னா நானே கைர் எக்ஸ்சேஞ்சில் வாங்கி உங்கள் அட்ரஸ் மட்டும் எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். இது ஒன்று. இல்லைங்க சார் நானே வாங்கணும் காயின்னா கைரா எக்ஸ்சேஞ்சோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அதில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் காயினை நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் வாங்கி ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2 மெத்தடில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காயின் தேவைன்னா நானே கூட வாங்கி சென்ட் பண்ணுறேன், நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டவுட் சப்போர்ட் தேவைன்னாலும் எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். என் நம்பர் மீண்டும் சொல்கிறேன், 9025465375 இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.